வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு 2026 பிப்ரவரி மாதம் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹவுஸ்லேருந்து எல்லா தேர்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்டாக வராங்க. ஆல்ரெடி குரு 7th ஹவுஸில் வக்ரமாக இருக்கார். சனி 4ஆம் இடத்துல. ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ப்ராசஸாக அப்படியே போயிட்டுருக்கு. ஜான் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபெப் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸ்லோவாக ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லாமே நீங்கள் நினச்சபடி வேகத்தில் போல. குறிப்பாக உங்கள் வேலை விஷயம், உங்கள் பொருளாதார விஷயம், உங்கள் வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, உறவுகள், திருப்திகரமான மன வாழ்க்கை, ஹெல்த்து, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸு ஒரு மாதிரி போகுது. பிப்ரவரி 2026 பொறுத்த வரைக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வேண்டாம். நிறைய பேரை சந்திப்பீங்க. பிப்ரவரி மாதம் என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். யூ வில் மீட் நிறைய பேரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மெனி பீப்புள், யூ கோயிங் டு மீட் மெனி பீப்புள். நிறைய பேரை சந்திக்கிறது எதுக்காகனா, இப்போ நீங்கள் கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வேலை விஷயமாக பார்க்குறீங்க, நிறைய பேர் கால் பண்ணுவீங்க. ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஏதாவது சான்ஸ் இருக்கா. சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற பிளான் இருக்குது, நிறைய பேர்கிட்ட கேட்பீங்க, ப்ராப்பர்ட்டி இருக்கா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா. மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்குறீங்க, நிறைய வரன் பார்த்து நீங்கள் நிறைய பேரை சந்திக்கிற மாதிரி கூட வரும். இது ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஒத்து வருதா, அந்த மாதிரி விஷயம் ஒத்து வருதா, என்ன படிச்சிருக்கீங்க, ஃப்யூச்சர் பிளான் என்ன, எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ மாணவராக இருந்தீங்கன்னாக்கா நிறைய அனலைஸ் பண்ணுவீங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை எங்கே தீர்மானம் பண்ணலான்னு நிறைய அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, இல்லத்தரசியாக இருக்கீங்க, உங்களுடைய மனம் நம்ம எதிர்கால வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகிறோம், நமக்கு என்ன சேவிங்ஸ் இருக்குது, நமக்கு என்ன பேக்கப் இருக்குது, நம்ம என்ன வாங்கலாம், என்ன சேமிக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தை வழி நடத்தலாம், எப்படி கொண்டு போகிறது, பசங்களை பற்றி என்ன, பெரியவங்களை பற்றி என்ன. ஸோ இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகளுக்கு மத்தியில் அந்த பயணம் 2026 பிப்ரவரியில் நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் ஒரு சிங்கிள் ஹவுஸ், அது தேர்ட் ஹவுஸ். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் முன்னேறன்ற ஆசையும் ஆர்வத்தையும் கொடுத்துரும். யார் முன்னேறுவாங்க? தினமும் ஒரு புது முயற்சி, தினமும் ஒரு புதிய சிந்தனை, தினமும் ஒரு புதிய ஒரு படிப்பினை, ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு நபரை சந்திக்கிறீங்க, ஒரு ஆலோசனை பெறுறீங்க, ஒரு அனுபவம் பெறுறீங்க, ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய இடம், ஒரு பயணம். அப்படி தான் இந்த பிப்ரவரி 2026 உங்களுக்கு அமைய போகுது. வேலையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான நபர்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரு நெட்வொர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கு ஒரு நெட்வொர்க். ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக இதை கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்குள்ள பலன் எப்போ கொடுக்கும், அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் எப்போ வரும், அது பிப்ரவரியில் இல்லை. ஸோ பிப்ரவரி உங்களுடைய ஆக்ஷன் பிளான். நீங்கள் ஒரு விஷயம் தேவைப்படுது, அதுக்குள்ள ஒரு முயற்சி, அதுக்குள்ள ஆக்ஷன் பிளான். ரிசல்ட்ஸ் பிப்ரவரியில் எதிர்பார்க்காம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பலவிதமான மனசில் பலவிதமான ஆசை வரும், பலவிதமான முயற்சி இருக்குது, பலவிதமான சந்திப்பு இருக்குது. அதெல்லாம் செய்யுங்க, நல்லது, நிறைய கற்றுப்பீங்க. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வருது, வந்த வேகத்தில் எங்கே போகுதுன்னு தெரியல, அது வந்த வேகத்தில் காணாமல் போகுது. செலவு அவ்வளோ வந்துகிட்டே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ தேவைப்படுது.
கமிட்மெண்ட்ஸ்க்கு அவ்வளோ தேவைப்படுது. ஸோ இல்லத்தரசிகளுடைய மனநிலையும் இப்படி தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் எப்படி இருக்குன்னா 4 சனி, அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அர்த்தாஷ்டம சனினா ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். திடீர்னு உடம்புல ஒரு பெயின் வருது, இது வலிக்குது, அது வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, மெடிசன் கொடுத்துருக்காங்க. சடனாக ஹெல்த் வந்து நல்லாது, சடனாக ஒரு மாதிரி ஆகுது, மறுபடியும் நல்லாவது, மறுபடியும் ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போயிட்டுருக்கு. மெயினாக பூர்ணமான ஒரு மன நிம்மதியான சூழ்நிலை வந்து கண்ணுக்கு தெரியல. எப்போ இந்த மனம் வந்து ஒரு நிம்மதி அடையும், எப்போ வந்து நான் நினைக்கிற விஷயங்கள் நடந்து ஒரு நிம்மதி அடையும், ஒரு தெளிவு அடையும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தனுசு ராசி 2026 பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முயற்சிகளும், பலவிதமான சந்திப்புகளும், பலவிதமான ஈடுபாடும், ஆர்வமும் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. ஆனால் பயனுள்ள பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் நான் போடுறேன். ஒரு பயனுள்ள பலன்கள் நடக்கிற மாதம் இது கிடையாது. பட் பலவிதமான முயற்சிகளுக்கு இது ஒரு சரியான மாதம். பட் ஆனால் இந்த எஃபர்ட்ஸ் வந்து போடலாமா இல்லை வேண்டாமா, இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம்னு கேட்டால் இது கரெக்டான டைம், இதுதான் நீங்கள் பண்ணணும். இது செய்யும் போது இதுக்குண்டான பலன்களை அடுத்தடுத்த மாதத்தில் இது கொண்டு வந்துடும். ஸோ எஃபர்ட்ஸ், நீங்கள் போடுற முயற்சிகளுக்கு இது சரியான நேரம், இது சரியான காலம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியுடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்கவுங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜெனியூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சிலது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். February 4th February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது, யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த February இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு, ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடு விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில் சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க.
13th to 17th, அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம் நேரம் ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th ஹவுஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.